Hi students, welcome to DP Academy. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 6th sum. Find out the value of goodwill at 3 years purchase of weighted average profit of last 4 yearsன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து நம்ம ஒரு 5 சம் ஃபுல்லாகவே ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இதை பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். வெயிட்டட்னா உங்களுக்கு உங்கள் சம்மில் வந்து வெயிட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்லேருந்து உங்களோட வெயிட்டை மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு டோட்டல், தட் மீன்ஸ் வெயிட்டட் ப்ராஃபிட்னு நான் கிடைக்க போகுது நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ உங்கள் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ப்ராஃபிட் வெயிட்னு கொடுத்துட்டாங்க. இயர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2015, 2016, 2017, 2018. 2015 வந்து 10,000 வெயிட் வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க. 2016 வந்து 12,000 வெயிட் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2017 வந்து 16,000 வெயிட் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. 2018 ப்ராஃபிட் வந்து 18,000 வெயிட் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ருபீஸ்ன்னு கொடுத்துருப்பீங்க. ஓகேங்களா? தட் மீன்ஸ் இயர் ருபீஸ் அதோட ப்ராஃபிட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயர் ப்ராஃபிட் இது ஒண்டி போட்டிங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வெயிட்டு கொடுத்துட்டு அது வெயிட்டட் ஆவரேஜில் போடுங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம ரெண்டுத்தையும் நம்ம எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அப்போ 2015 ப்ராஃபிட் வந்து 10,000 வெயிட் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 10,000 into 1 பண்ணிங்கன்னா ருபீஸ் 10,000 சொல்லிடுறாங்க. 2016 வந்து 12,000 வெயிட் வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 12,000 into 2 வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் 24,000 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2017 வந்து 16,000 into 3, அதாவது வெயிட் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 16 3s வந்து 48, ஜீரோஸ் நம்ம போட்டுக்கிறோம், 48,000. 2018 வந்து பார்த்தீங்கன்னா 18,000 into 4 டோட்டலாக வந்து 17,000 உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ வெயிட்டட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இயரில் வந்து 10,000, செகண்ட் இயரில் 24,000, தேர்ட் இயரில் 48,000 அண்ட் ஃபோர்த் இயரில் 17,000. அப்போ டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,54,000 சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்னு சொன்னதுனால உங்களுக்கு ஃபார்முலா என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட்லேருந்து டிவைடட் பை டோட்டல் வெயிட்னு சொல்லிட்டாங்க. இதில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வராது, டோட்டல் வெயிட்னு தான் வரும். நீங்கள் எவ்வளோ வெயிட்டு பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த வெயிட்டை தான் நீங்கள் வந்து டினாமினேட்டரில் கால்குலேட் பண்ணணும். அப்போ டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,54,000 வந்திருக்கு. டிவைடட் பை உங்களுக்கு டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டோட்டல் வெயிட் வந்து 10. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா ருபீஸ் 15,400 சொல்லியிருக்காங்க. அப்போ குட்வில் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் கண்டுபிடிக்க சொன்னதுனால தான் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு இதுக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ்ன்னு தான் வரும். அதாவது ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கும் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கும் நார்மலாகவே நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் தான் வந்து குட்வில் இதுவாகும், வேறு எந்த ஒரு மெத்தட்லையும் அது ஃபாலோ ஆகாது. ஓகேங்களா? அப்போ ஈக்குவல் டு ருபீஸ் உங்களோட வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 15,400 கொடுத்துருக்காங்க. இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து 3ன்னு சொன்னதுனால ஈக்குவல் டு நீங்கள் கால்குலேட்டரில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு ருபீஸ் 46,200 சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6th சம்க்கான ஆன்சர். தேங்க்யூ.